ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது வெளியாகியிருக்கும் போகி படம் எப்படி இருக்கு? விமர்சனத்தை பார்க்கலாம். புது இயக்குனர் விஜயசேகரன் இயக்கத்தில் புதுமுகங்கள் நடிப்பில் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு படைப்பாகவே உருவாகி வந்துள்ளது இந்த போகி. நமது நாட்டையே உலுக்கும் சில சம்பவங்களை அடிப்படையாக வைத்து உருவாகியுள்ள பரபரப்பான கிரைம் த்ரில்லர் வகையறா படம் இது. அழுத்தமான சமூக படைப்பாக இது பேசப்படும் என்பது உறுதி. இந்த படத்தில் நபி நந்தி, ஷரத், பூனம் கபூர், வேலராமூர்த்தி, கவிஞர் சினேகன், சங்கிலி முருகன், மொட்டை ராஜேந்திரன், எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோருடன் ரசிகர்களை ரொம்பவே பாதிக்கும் ஒரு சிம்பத்தியான கேரக்டரில் லப்பர் பந்து சுவாசிகா அருமையாக நடித்திருக்கிறார். தற்போது பார்ப்பதை விட ரொம்பவும் இளமையாக காணப்படுகிறார். சில வருடங்களுக்கு முன்பு அவர் நடித்திருக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். சண்டை பயிற்சியாளர் அன்பு அறிவு இரட்டையர்கள் தான் படத்திற்கு சண்டை பயிற்சியை அளித்திருக்கிறார்கள். மொட்டை ராஜேந்திரன் இதில் காமெடி பண்ணாமல் கொடூர வில்லனாக நடித்திருக்கிறார். சிக்ஸ் பேக் உடம்பை காட்டி செம ஃபைட் செய்கிறார். தேவையில்லாதவற்றை ஒழிப்பதற்காகவே போகி பண்டிகை நம் எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது. அதே போல இந்த சமூகத்திற்கு தேவையில்லாதவர்களை ஒழிப்பதை உணர்த்தும் கதை அம்சம் கொண்ட படமாக இது இருப்பதால் போகி என்கிற டைட்டில் வைத்திருப்பார் இயக்குனர் என்று நினைக்க தோணுது. கதை லோக்கல் மற்றும் இன்டர்நேஷ்னல் வரை டச் பண்ணும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹைடன் கேமரா, அதாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கேமரா மூலம் பெண்களின் அந்தரங்கங்களை படம் பிடித்து ஆபாச தளங்களில் வெளியிட்டு அதன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டியும் பணம் சம்பாதிக்கிறது மலேசியாவிலிருந்து இயங்கும் ஒரு இரகசிய கயவர் கூட்டம். அதே சமயம் சிலர் ரகசியமாக மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகின்றனர். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இரண்டு வழக்குகளையும் தீவிரமாக கண்காணிக்கிறது. இதில் நாயகன் நபி நந்தி எப்படி சிக்குகிறான், இதன் காரணமாக அவன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் அவனால் சமாளிக்க முடிந்ததா என்பது படத்தின் மீதி கதை. மலை கிராமம் ஒன்றில் வசிக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாகும் அவனது பாசமிகு தங்கையாக லப்பர் பந்து சுவாசிகா பரிதாபத்தை அள்ளும்படியாக ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார். இன்னொரு ஹீரோ ஷரத். லொக்கேஷன்ஸ், விஷுவல்ஸ் அருமையாக படமாக்கப்பட்டு நெஞ்சை அள்ளுகிறது. படத்தில் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம்தான். அசிஸ்டன்ட் கமிஷனராக வரும் வேலராமூர்த்தி படைப்பு மாறுபட்டது. செகண்ட் பார்ட்டுக்கான லீடுடன் துணிச்சலாக கிளைமேக்ஸுடன் படம் முடிகிறது. நன்றி, வணக்கம். ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.